ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சிங்கர் சீசன் 11 வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேலு நிறைய சர்ச்சைகள் எழுந்திருந்தாலும் இதில் வந்து நமக்கு வந்திருக்கிற ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சரண்ராஜாவும் திஷாதனாவும் மேபி லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்க மேபி லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 3 விஷயங்கள் நல்லா இருக்குது. என்னென்னா, மேக்ஸிமம் இன்டர்வியூ கொடுத்தா அவங்க 2 பேரும் கப்புலாக தான் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சரண்ராஜா திஷாதனாவை பற்றி பேசுகிற அந்த ரொம்ப அழகான விஷயங்கள் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து 2 பேருக்குமே மிஷ்கின் சார் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா வந்து எல்லாருக்குமே நிறையா நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம திஷாதனாவோட படிப்போட முழு அந்த இதையுமே நம்ம மிஷ்கின் சார் தான் பார்த்துட்ருக்குறாரு. அதுக்கு அஷூரன்ஸும் கொடுத்தாரு. அதுபடி நடந்துக்கிட்டும் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ வந்து 2 பேருக்குமே குரு, வழிகாட்டி, அப்புறம் கைடு எல்லாமே நம்ம மிஷ்கின் சார் தான். இந்த நேரத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அழகான ஒரு சார்மிங்கான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்களை பொறுத்த முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிவி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு இன்டர்வியூ வந்து நம்ம திஷாதனாவும் சரணும் கொடுக்கும்போது அதில் திஷாதனா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து என்னுடைய முழு இதையும் வந்து படிப்போட செலவை எல்லாமே நம்ம மிஷ்கின் சார் பார்த்துக்கிறாரு. இது வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, சும்மா ஒரு அஷூரன்ஸ் தான் கொடுத்தாரா இல்லை உண்மையிலே அதுபடி நடந்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்டில் நவ் இப்போ வந்து என்னுடைய மொத்த இதையும் மேனேஜ் பண்ணிக்கிறது வந்து மிஷ்கின் சார் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எங்களுக்கு மிஷ்கின் சார் வந்து செட்டில் இருந்தால் வந்து ரொம்ப ஒரு ஃபன் அண்ட் ஜாலியாக இருக்கிறதோட எங்களுக்கு ஒரு பவர் பூஸ்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் செட்டில் வந்தோடனே கேட்போம், மிஷ்கின் சார் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. சும்மாவே அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி சார் இன்னைக்கு வரல, சாருக்கு இன்னைக்கு வந்து ஷூட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா சார் வந்துடுவார். சார் வரும்போதே வந்து 200% எனர்ஜியோடு வருவார். அந்த எனர்ஜி அப்படியே எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். நாங்கள் ஸ்டேஜில் போய் நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஆனால் நிறைய இடத்துல வந்து எங்களை உண்மையிலேயே வந்து நீங்கள் இந்த வேலை போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கைட் பண்ணுறது நம்ம மிஷ்கின் சார் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ வந்து என்னுடைய ஃபேமிலியில் அப்பா மட்டும் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து நான் இப்போ ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து எங்களது வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதால நம்ம கஷ்டப்பட்டு தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து எங்களுக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நான் வந்து என் பேரை வந்து யாருமே ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சரண்ராஜா சார் வந்து சைடில் சிரிக்கிறாரு. ஸோ இவர் கூட என் பேரை வந்து திஷா அப்படிங்கிற அவருக்கு என்னென்ன வாயில் வருதோ அதெல்லாம் சொல்லி கூப்பிடுவார். எனக்கு உண்மையில் அது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக வந்து 2 பேரும் ப்ளஷிங்காக பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சரண்ராஜா வந்து அவருடைய லைஃபோட நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார். அவர் கஷ்டப்பட்டது, இந்த மாதிரி இந்த பிளேஸுக்கு வரத்துக்காக அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாரு. அது சின்ன வயசில் பட்ட கஷ்டங்கள், அப்புறம் அவங்க ஃபேமிலியோட இருக்கிற அந்த வறுமையை பற்றிலாம் ரொம்ப இதாக பேசியிருப்பார். இந்த மாதிரி அவர் பேச பேச உண்மையிலேயே திஷாதனா அழுதுட்டாங்க. கண் கலங்கி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ வந்து இன்னும் இதனால தான் அவங்க மேபி லவ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் வந்து அது சரண்ராஜா வந்து கிளியராக என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் செட் 11 செட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒருத்தர் வந்து முன்னேறதுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் எங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கரியரில் யாரும் ஈகோவையோ இல்லை வேறு இந்த மாதிரி காலை வாரி விடுறது இந்த மாதிரிலாம் நாங்கள் வச்சுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவங்கக்கிட்ட இன்டர்வியூவில் கேட்டது என்னென்னா, உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்காமே அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் வேணால் மிஷ்கின் சாரியே கூட கேட்டு பாருங்கள். நான் வந்து ஒரு கவிதை தொகுப்பு எழுதுனேன்ல, அது வந்து 12 அவார்ட்ஸுக்கு மேலே வாங்கியிருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அது வந்து நிறைய பேரால் அங்கீகரிக்கப்படாமே இருந்தது. நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் என்னைக்கு இந்த மேடை எனக்கு கிடைச்சதோ அதன் மூலமாக தான் என்னுடைய அந்த கவிதை எழுதுகிற திறமையும் நிறைய பேருக்கு தெரியுது. அதனால நான் வந்து திஷாதனாவை பார்த்து நிறைய கவிதை சொல்லுவேன். அதனால தான் என்னையும் திஷாதனாவையும் வச்சு பேசுகிறாங்களே தவிர எங்கள் 2 பேருக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரண்ராஜோட ஃபேமிலி வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே விவசாயம். அவங்களுடைய மொத்த டிஸ்ட்ரிக்ட்டுமே விவசாயம் சார்ந்த தொழில் தான் அந்த வில்லேஜ் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது விவசாயம் இருக்கிறப்ப எங்களுக்கு சாப்பாடு வரும். இல்லை அப்படின்னா எங்களை பட்டினி தான் கிடக்கணும். ஏன்னா விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற ஊர் வந்து எங்கள் ஊர். அதுலேருந்து முதல் நான் தான் இன்றைக்கி சென்னைக்கு வந்து சூப்பர் சிங்கர் மேடையில் நான் அடியெடுத்து வச்சுருக்கிறேனே தவிர மொத்த என்னுடைய ஊருமே விவசாயம் இதை சார்ந்து தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.
அதே மாரி திஷாதனா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஷாதனா வந்து இன்னைக்கு ஏர்ன் பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா, அவ வந்து அடிக்கடி சொல்லுவா, "நீங்க கஷ்டப்பட்டது போதும். உங்களுக்கு இதுக்கு மேல உங்களுக்காக நான் சம்பாரிக்கிறேன். தயவுசெய்து நீங்க வீட்ல இருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள வந்து அடிக்கடி சொல்லுவா, "நான் உங்கள பார்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு பையன் மாரி இருப்பேன்." அப்படிங்கிற மாரி நெறைய சொல்லுவா. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேட்க கேட்க. இன்னைக்கு வந்து திஷாதுனா அவ சொன்னதெல்லாம் அவ விளையாட்டா சொன்னாலும், எப்படி சொன்னாலும், ஆனா அவ சொன்னதெல்லாம் இன்னைக்கு ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு இருக்கிறத நெனச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அ ஒரு 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 பெண் குழந்தைய இந்த சமூகத்துல வளர்த்த முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்ன சொன்னாங்க. ஆனா, இன்னைக்கு அவளுக்கு புடிச்ச மாரியே நாங்க இன்னைக்கு அவள வளர்த்துருக்குறோம் அப்படிங்கிறத நெனச்சா தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எந்த ஒரு பெண் குழந்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அவங்களுடைய சுதந்திரத்த நாம யாரு பறிக்கிறதுக்கு? அத குடுத்து தான் நம்ம வளர்த்தணும். எந்த அளவுக்கு நீங்க இப்போ ஒரு பெண் குழந்தைய நம்புறீங்களோ, அந்த பெண் குழந்தை உங்களுக்கு திருப்பி குடுக்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நாங்க இன்னைக்கு திஷாதனா கிட்ட அதான் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு வந்து அவளே வந்து ரிஹர்சல் பண்ணுவா. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவா. எங்கள எதுவுமே கேட்க மாட்டா. ரேப்பிடோவோ இல்ல டாக்ஸியோ புடிச்சு வந்துருவா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவளுக்கு புடிச்சத அவ பண்றா. அவ சந்தோஷமா இருக்கிறா. எங்க பொண்ணு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாரி 2 பேரும் பேச அ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க மேல இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள சொல்ல சொல்ல ரொம்ப வந்து இன்னொருத்தர் கண் கலங்குறதும், அவங்கள கிண்டல் பண்ணி பேசுறதும், இந்த மாரி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அழகான ஒரு நெருக்கம், அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. மேபி சரண்ராஜா அது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து இந்த மாரிலாம் பேசி எங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப கெடுத்துறாதீங்க. ஏன்னா, திஷாதனாவும் சரி, நிக்கிலும் சரி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சூப்பர் சிங்கர் செட் வந்து என்னுடைய லைஃபோட ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாரி. தயவுசெய்து இந்த மாரிலாம் பேசாதீங்க. ஏன்னா, மிஷ்கின் சார் வந்து எனக்கு ஆரம்பத்தில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "தயவுசெய்து ராங்கான டெசிஷன் இந்த டைம்ல எடுத்துறாதடா. ஏன்னா, இப்ப தான் வந்து நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைமே இதுதான். தேவையில்லாத ஏதாவது தப்பான முடிவு எடுத்து நீ இப்ப ஏதாவது தப்பா அடி எடுத்து வச்சின்னா, இது உன் மொத்த வாழ்க்கையுமே சறுக்கி விட்டுரும். நீ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு பலனே கிடைக்காத போயிரும்டா." அப்படின்னு நெறைய எனக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. எனக்கு ஏதாவது ஒரு டவுட்டோ இல்ல எனக்கு யாராவது ஒரு அட்வைஸ் பண்ணணும், யார்கிட்டயாவது ஒண்ணு கேட்கணும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சுன்னா, நான் டக்குனு யோசிக்காம மிஷ்கின் சாருக்கு மிஷ்கின் சார் கிட்ட போயிடுவேன். அதே மாரி எனக்கு இளையராஜா சார் வந்து நான் இளையராஜா சாரோட பெரிய ஃபேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவருடைய குருநாதர் அப்படி அது மட்டும் இல்லாம, நான் வந்து அவர விட நல்லா பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யாராவது சொன்னா கூட நான் திருப்திப்பட மாட்டேன். ஏன்னா, அவரு தான். ஏன்னா, அவரு பிளேஸ யாராலயுமே பிடிக்க முடியாது. ஒரு டைம் வந்து என்ன வந்து மிஷ்கின் சார் வந்து சொல்லியிருக்காரு. "ஒருவேளை நீ இளையராஜா சார் மாரி ஆயிட்டா என்னடா பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாரு. நான் வந்து கண்டிப்பா முடியாது சார். நான் என் என் நீங்க நீங்க 100 தடவ சொன்னாலும் சரி, நான் இளையராஜா சார் மாரி அத விட சூப்பரா பாடுறேன் அவர் பாட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அத அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா, அவரு எப்பயுமே இளையராஜா ஒருத்தர் தான். ஒரு சூப்பர் ஸ்டார் மாரி ஒரு இளையராஜா தான். ஒரு இசைஞானி தான். நான் வந்து நான் அவரா எப்பயுமே ஆக முடியாது. யாருமே அவரா ஆக முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையா பேசியிருப்பாரு.